வணக்கம் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். வைரமணி என்னாச்சு அமிச்சார் சார். சொன்னாரு பொதுவா எனக்கு ரெகக்னஸ் எல்லாம் பிடிக்காது. லெட்ஸ் see வாட்ஸ் யுவர் நேம். மை நேம் இஸ் தெற்கு தென்லம் தாப்புசி தக்ஷணாமூர்த்தி சார். சாட்டா சுருக்கமா தக்ஷணன் கூப்பிடுவாங்க. இதோ பாருப்பா, ஒரு இன்டர்வியூனா கேட்ட கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும். சுருக்கமா ஒண்ணு நீளமா ஒண்ணு சொல்லி ஆளுங்களை டயட் பண்ண கூடாது. நான் பிசினஸ் மேன் மட்டும் இல்ல, பிஸி மேன். சரி சார். எல்லாம் கொண்டு வந்துருக்கியா? கூட வந்திருக்கு சார். இது ஒரிஜினல் சார். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். பாஸ்போர்ட் கேட்டுதானே? இருக்கு சார். 4 இருக்கு சார். என்னப்பா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நீட்டுற? பாஸ்போர்ட்டுப்பா. அப்படின்னா சார்? பாஸ்போர்ட்னா என்னன்னு தெரியாத உனக்கு? தெரியாது சார். வெரி குட் வெரி குட், யூ ஆர் செலக்டட். உட்காருப்பா. தேங்க்ஸ் சார். ஆனா 4 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, 2 அட்ரஸ் ப்ரூஃபை பார்த்துட்டு பாஸ்போர்ட்னா என்னன்னு தெரியாத உனக்கு நான் வேலை கொடுப்பேன்னு நினைச்ச பாத்தியா? உன்ன மாதிரி ஒரு முட்டாளுக்கு இங்க வேலை இல்ல. யூ ஆர் அன்செலக்டட். என்னப்பா பாக்குற? கிளம்பு. தம்பி தாப்போசி சார், இது ஒரு டெஸ்ட். உன் பணிவை நான் டெஸ்ட் பண்ண, நீ பாஸ் ஆயிட்ட. யூ ஆர் செலக்டட். மேலுமே சொல்றீங்க? நோ, நீ என்ன கேள்வி கேட்டுட்ட. என்ன யாரும் கேள்வி கேட்க கூடாது. நீ ஃபெயில் ஆயிட்ட. யூ ஆர் அன்செலக்டட். கெட் அவுட். சாரி சார், உண்மையில தெரியாதனமா கேட்டேன் சார். சார் மன்னிச்சுங்க சார். சார் நான் வரேன் சார். தம்பி தட்சணா சார், இதுவும் ஒரு டெஸ்ட் தான். உன் பொறுமை நான் டெஸ்ட் பண்ணேன். ஐயோ சார். நீ பாஸ் ஆயிட்ட. யூ ஆர் செலக்டட். வந்து உட்காருப்பா. பா. ஐயோ சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இப்படிதான்பா, யாரா இருந்தாலும் நல்லா டெஸ்ட் பண்ணி தான் சேர்த்துக்குவேன். சாரிப்பா. பரவாயில்ல சார். என்னப்பா வேலை கிடைக்காதுன்னு பயந்துட்டியா? ஆமா சார், ஒரு நிமிஷம் அப்படியே பயந்தே போயிட்டேன். ஓ மை காட், என்னப்பா நீ இவ்வளவு பயந்தவளையா இருக்கிறிய? உன்ன மாதிரி ஒரு பயந்தவளுக்கு இங்க வேலை இல்ல. யூ ஆர் அன்செலக்டட். போயாங், நீயும் வேலையும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த தைரியம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூ ஆர் செலக்டட். அப்பாலிக்கா அன்செலக்டட் சொல்ல மாட்டீங்களா? மாட்டேன்பா, உட்கார். இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்த? டாஸ்மார்க்ல சார். ஏன் இந்த வேலையை விட்ட? நான் எங்க சார் விட்டேன், துரத்தி விட்டாரு. நீ என்ன பண்ண? ஒரே ஒரு கேள்விதான் சார் கேட்டேன். அப்படி என்னப்பா கேள்வி கேட்ட? ஜனங்க சந்தோஷமா இருக்கணும்னு கவர்மெண்ட் எவ்வளவு கஷ்டப்பட்டு சரக்கு விக்குது. ஆ, அதுக்கே பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வாங்குறீங்கன்னு தான் சார் கேட்டேன். அதுக்கு போய் என்ன வேலை விட்டு துரத்திட்டேன். நானா இருந்தா உன்னை ஊரை விட்டு துரத்திருப்பேன். நாய் பிடிக்க போனவனுக்கு எதுக்குப்பா நாட்டாம வேலை? எந்திரிச்சு வா. 70 கிலோ எல்லாம் ஊழச்சாத. ஹைட்டு பரவாயில்ல, இயல்பு நிலை, விரிந்த நிலை பத்தாது. வெயிட்டால தூக்குவேன். ஒரு 70 கிலோ மேல தூக்கும். அவ்வளவு தூக்குவியா? இதா புடி. ஸ்லோ. ஆனா குழந்தைய தூக்குற மாதிரி தூக்குற. என்னப்பா நீ இத புடி. ஏய், கண்ட்ரோல் கண்ட்ரோல். என்னப்பா 10 கூட பண்ண மாட்டேன்ற? இத 70 கிலோ வரை தூக்குறேன்னு சொன்ன. ஒரு பேச்சுக்கு சொன்னேன் சார். இப்ப தூக்கி காட்டுற. இதுதான் முக்கியமான டெஸ்ட். பாத்து பாத்து. கூல் கூல். தம்பி, you are almost selected. அப்படின்னா இவன் ஒருத்த. சொல்லுமா பேபி. கோல் அடிச்சு குழம்பு வச்சிரு. மாமா சாந்தவே ஊர்ல இருந்து மச்சினிச்சு வந்திருக்காப்பா. தீஞ்சி போன மூஞ்சி இவனுக்கு ஒரு மச்சி நிச்சி. என்னப்பா என்ன சொன்ன? என்ன வேலைன்னு கேட்டேன் சார். என்ன வேலைன்னு தெரியாம தான் இங்க வந்தியா? கம் த ஃபாலோ. பக்கத்து ஸ்டேட்காரெல்லாம் செய்ய வேண்டிய வேலையை நாம செய்யறோம். பாப்பா முட்டை இந்த வேலைக்கு தான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியா? ஏய், வண்டியில ஏறிங்கப்பா. சார் சார், நான் இன்னும் வண்டியில இல்ல சார். வண்டி எடுத்துங்க சார். சார் சார். யோ, என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் ஸ்டெமினாவை செக் பண்ண. நவ் ஒன்லி யூ ஆர் ரியலி செலக்டட். யாரு? என்ன இது பழைய பாட்டெல்லாம் கேட்டீங்க? இது பாரு. தம்பி, நீ ஒரு லேபருங்கிற ஞாபகம் உனக்கு எப்போ இருக்கணும். இல்லைன்னா பாஸ் டென்ஷன் ஆயிடுவாரு. அவன் யாரு? அதான்டா மாத்திரா பாட்டா. தம்பி, ஒண்ணு பார்க்க வந்திருக்கிற, வேலை பார்க்க வந்திருக்கிற. தாப்போசி 120 எம்டி கேன் இறக்கிட்டு தண்ணி கேன சொட்டை இல்லாம நல்லா எண்ணி பார்த்து ஏத்து. என்ன? வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம்ப்பா. அண்ணாச்சி வணக்கம் அண்ணாச்சி. என்னடே முருகா, பையன் எப்படி தேர்வானா? எங்க அண்ணாச்சி பையன் ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கிறான். சின்ன பையடே, அப்படித்தான் இருப்பான். ஆனா ரொம்ப நல்லவன். நல்லவன் கிட்டலாம் நெருக்கடி வந்தா தெரியும்னாச்சு. எனக்கு என் கம்பெனி ரூல்ஸை ஃபாலோ பண்ணா போதும். நோட்டு தப்பா இருக்க. தப்பான்னா? அண்ணாச்சி அது கள்ள நோட்டு. கள்ள நோட்டா? எப்படிடே கண்டுபிடிச்ச? அண்ணாச்சி சிம்பிள். நோட்டை தட்டி பார்த்தாலே வித்தியாசம் தெரியும். இதோ பாத்தீங்களா, ஒரு முக்கோணம் தெரியுதுல, தொட்டு பார்த்தா மேடா இருக்கும். கண்ணு தெரியாதவங்க தடவை பார்த்து தெரிஞ்சுக்கிறது. இதே மாதிரி 500 நோட்ல வட்டமும்
1000 நோட்ல டைமண்டும் இருக்கும். இந்த 100ங்கிற நம்பர் நேரா பார்த்தா பாதியாவும் தூக்கி பார்த்தா முழுசாவும் தெரியும். இந்த நோட்ல இருக்கிற 500ங்கிற நம்பர் சாட்சி பார்த்தா ஊதா கலராவும் நேரா பார்த்தா பச்சை கலராவும் தெரியும். இலை என்ன நீ சொல்லுதா? உன் முதலாளிக்கு மண்டைக்கு வெளியே தான் ஒன்றும் இல்லை, ஆனா மண்டைக்கு உள்ள ஃபுல்லா மூளை தான். இவனை வச்சு நல்லா பொழைச்சிக்கல. சரிங்க பாஸ், எனக்கு ஒரு டவுட். கேளுப்பா. 5 ரூபா நோட்ல இருந்து ஆரம்பிச்சு 1000 ரூபா நோட் வரைக்கும் எல்லா நோட்லயும் காந்தி தாத்தா போட்டோவே போட்டிருக்காங்களே, அது ஏன்? அப்புறம் உங்க தாத்தா போட்டோவை போடுவாங்க. முட்டை தின்றானா சுட்டது அப்படின்ற கேள்வி உனக்கு எதுக்கு? கேன ஏத்திட்டியா? கிளம்பு. இந்த கடைக்கு டெய்லி 6 கேன் போடணும். சரிங்க. அப்புறம் எம்டி கேன் எடுக்கும் போது வாட்டர் கேனை செக் பண்ணி எடுக்கணும். புரியுதா? அது எப்படி பாஸ் செக் பண்றது? கேனை நல்லா சுத்தி பாரு, இல்ல தடவி பாரு. அதுக்கப்புறமும் தெரியலனா பாஸ். சைக்கிள் கடையில போய் காத்தடிச்சு பாரு. யாரா இவன்? கேன் எடுத்துடா. சரிங்க பாஸ். வணக்கம் பாய். முத நாள் ரொம்ப டயர்ட் பண்றாங்க. பரவாயில்ல தாத்தா, பார்த்து போங்க தாத்தா. இங்க எல்லாருக்கும் அவசரம், எல்லாத்துக்கும் அவசரம். சரிம்மா. ஏய், பாஸ் என்னடா ஒன்றும் இல்லை பாஸ். கேன் எடுத்துடா. irresponsible fellow. ஏய், WWF டிவில தான பாத்துக்க. நேர்ல பாத்துக்கடா. எஸ். ஃபேண்டாஸ்டிக். சூப்பர் தலைவா. சில்வஸ்டர் ஸ்டாலர் மாதிரி ஃபைட் பண்றீங்க. நீங்களும் ஹீரோ ஆனீங்கன்னா தலைப்பையெல்லாம் வீட்டுக்கு தான் போகணும். ஒய் காட் யூ ட்ரை. அள்ளி கொடுக்குற மாடர்ன் கர்ணன்டா அவரு. இவன் ஹீரோ ஆனா தளபதியில விட்டு போறாங்களா? இந்த மூஞ்சி ஹீரோ ஆனாலும் அவளானாலும் சாயந்தரம் ஷூட்டிங் முடிஞ்சு அவங்களாம் வீட்டுக்கு தானே போவாங்க. அதைத்தான் நான் சொன்னேன். அதை தெரியாம லூசா காசை கொடுக்குறான். இதெல்லாம் ஒரு பொழப்பா? பாக்கெட் நறுமிச்சா? ஆமா. அப்ப அதான்டா பொழப்பு. இவ யாரா இன்னும் சொன்ன போலாம். கம்த போலடா. சாரிண்ணே. தம்பி புதுசா? ஆமாண்ணே, இன்னைக்கு தான் சேர்ந்திருக்கேன். ஏன்பா வயசு பையன் வாட்ட சாட்டமாக இருந்துட்டு தண்ணி கேன் போட வந்துட்டா? நான் படித்த படிப்புக்கு இந்த மாதிரி வேலை தானே கிடைக்குது. நிறையா படித்தவன் பல பேர் நம்மளை மாதிரி படிக்காதவங்ககிட்ட தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கான் தெரியுமா? இன்னைய தேதிக்கு நீ படித்தவனா படிக்காதவனாங்கிறது முக்கியம் இல்லை, உன் கையில் பணம் இருக்கா இல்லையாங்கிறது தான் முக்கியம். கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லைண்ணே. அப்போ பரவாயில்ல. சரிப்பா, பார்க்கலாம். சரி வரேண்ணே. ஆ ஏண்ணா இவங்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு இப்படி சலாட போடுறீங்க? பண தேவைதான்டா. டேய், அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன் என்னடா சொன்னா? ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா. இதெல்லாம் ஒரு வேலைன்னு சேர்ந்திருக்கியே, இதுல என்ன பெருசா கிடைக்க போதுன்னு கேட்டார் பாஸ். அப்படியே கேட்டா? ஆமா பாஸ். சரி விடு, கரெக்டா தான் கேட்டுக்கிறான். பாஸ் என்னடா? என் சம்பளம் எவ்வளோன்னு நீங்க சொல்லவே இல்லை. பேபிமா, நோ டார்லிங், ஐ பி தேர் இன் கப்பல் ஆஃப் ஹவர்ஸ். ஷூர். இன்டர்வியூ என்னாச்சு சார்? நான் ஏதோ பெருசா எதிர்பார்த்து வந்தேன், கடைசியில தண்ணி கேன் போடுற வேலை. டாஸ்மாக்ல தண்ணி அடிக்கிறவனுக்கு சைட் டிஷ் கொடுக்குற வேலைக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல தானே? ஏன் சொல்ல மாட்டீங்க? இந்த வேலை எனக்கு ஒரு நாள் மட்டும்தான். அது எனக்கு எப்பவோ தெரியுமே. தம்பி தாப்போசி. பாஸ் தாப்போசி, இந்த இடம் உனக்கு வயசுக்கு ரொம்ப ரிஸ்கான இடம். நீங்க தண்ணி கேன தூக்கிக்கிட்டு ரோபா மாதிரி போகணும், ரோபா மாதிரி வரணும். அண்ணு லெஃப்ட் ரைட் லெஃப்ட் போக கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? பாஸ் நான் எல்லாம் பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிறேன் பாஸ். அப்படியா? என்ன போய் சந்தேகப்படுறீங்க? அக்கா, கேண்டீன் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. ஏய் ஜோதி, சீக்கிரம் போடி, டைம் ஆச்சு. என் பேரு தட்சிணா. அதுக்கு என்ன இப்போ? என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குங்க, எனக்கு யாரையாவது பிடிச்சிட்டா உடனே அவங்ககிட்ட என் பேரை சொல்லிடுவேன். உங்க பேரு? எதுக்கு? எனக்கு இன்னொரு பழக்கம் இருக்குங்க, எனக்கு யாரை பிடிக்குதோ அவங்க பேரையும் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, ஒருத்தர் பிடிச்சாதான் அவங்க கிட்ட என் பேரையே சொல்லுவேன். சரி, உங்களுக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ சொல்லுங்க, ஆனா அதை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க. என்னத்த? என் மனசை. நீங்க அண்ணது வெறும் அரிசியை மட்டும் இல்லைங்க, என் மனசையும் தான். இவன் எப்ப பார்த்தான்? ஐயோ அப்பா, என்ன படிக்கட்டுல படுத்திருக்கீங்க? டேய் நசிங்க அடிச்சுடா, வந்து தூக்குடா. ஆமா பாஸ், டேய் நசிக்கிச்சு பாஸ். டேய் என்ன தூக்குடா? சாரி பாஸ். எந்திரிங்க பாஸ். அப்படி சாச்சு. டேய்
மெயின் பாயிண்டே காலி பண்ணிட்டேடா. சாரி பாஸ், இங்க என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல பாஸ். போன் எடுத்து யாருன்னா பாடுறா. ஓகே பாஸ். ஆமா பாஸ் யாரோ பாபின்னு கூப்பிடுறாங்க பாஸ். அது பாபி இல்லடா, பேபி. என் மச்சினிச்சு என்னன்னு கேளு. அம்மா என்னன்னு பாஸ் கேட்க சொன்னார். ரொம்ப முக்கியம். கட் பண்றா. என் நிலைமையை பார்த்தா இன்னும் 2-3 மாசத்துக்கு கோழி முட்டை கூட தொண்ண முடியாது போல்றா. சாரி பாஸ், உங்க மச்சினிச்சி ஊர்ல இருந்து வந்திருக்க நேரம் பார்த்து உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே பாஸ். ஏண்டா டபுள் மீனிங்ஸா? அப்படின்னா பாஸ் இவன் ஒருத்த தூடா. ஹலோ ரமணன் சாரா, எப்படி இருக்கீங்க? எதுக்கு என் பின்னால வர? ரிட்டையர்ட் ஆயிட்டீங்களா? இங்க ஒரு அழகான பொண்ணு இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இன்னைக்கு மழை வருங்களா? என்ன கிண்டலா? இல்லைங்க, பொதுவா மழை வருது மயிலுக்கு தெரியும்னுவாங்க, அதுதான். போனை கொடு. ஏங்க செல்ஃபி எடுக்கவா? இல்லையா? என்ன லவ் பண்றியா? இது எனக்கு தோணவே இல்லை பாருங்க. உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது, உங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது, ஏன் உங்களை கல்யாணம் பண்ணி நல்லா வாழணும்னு கூட தோணுது. ஆனா உங்களை லவ் பண்ணணும்னு மட்டும் தோணலையே. அது ஏங்க? இன்னும் அரக்கு இருக்குன்னா தானே இருக்க, அதான் அப்படி தோணல. ஓ ஏங்க வேண்டாங்க வேண்டாங்க, ஏங்க சொன்னாவது இருக்கட்டும்ங்க. ஏங்க இப்படி பண்ணிட்டீங்க? உடைச்சிட்டா வேற வாங்குறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்காதுன்னு தான் போனை முழுசா தந்துட்டேன். நீ ஏன் தண்ணி கேன் தூக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்க? உனக்கு இதெல்லாம் தேவையா? போய் பொழைக்கிற வழியை பார். எங்க ஒரு நிமிஷம். என்ன? உங்களுக்கு அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா? இல்ல. ஏன் கேக்குற? அப்புறம் நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு யார் மடியில உட்கார வச்சுங்க கால் குத்துறது? உமது மகன் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற உமது பாதம் வணங்கி வேண்டிக் கொள்கிறேன். ஆமீன். நல்லா பரிச்சது. போயிட்டேம்மா, வரேன்ப்பா. என்ன வேணும் உனக்கு? உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. என்னங்க போயிட்டே இருக்கீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? என்னை லவ் பண்ணுங்க. என்னால முடியாது. அப்ப பிரேயர் பண்ணுங்க. பிரேயரா? எதுக்கு? ஏங்க லவ் தான் பண்ண மாட்டேன்ட்டீங்க, பிரேயராவது பண்ணலாம்ல? நான் மாட்டேன். அந்த பையன் மட்டும் பண்ணீங்க? அவனுக்கு பரிச்சை. எனக்கும் தாங்க. உங்க மனசுல நான் இல்லைன்னா பிரேயர் பண்ணுங்க, இருக்கன்னா விட்டுருங்க. உன் வேண்டல என்னன்னு சொல்லு. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அவன் என் அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் அழகாத்தான் இருப்பான். நீங்க தான் எப்படியாவது எங்க புனிதமான காலை சேர்த்து வைக்கணும். அன்புள்ள ஆண்டவரே. ஏங்க தலையில கை வச்சு ப்ரே பண்ணுங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. உங்க மனசுல இல்லைன்னா ஷோ. அன்புள்ள ஆண்டவரே, புதிதாய் உமது ஆலயத்துக்கு வந்திருக்கும் உமது மகனை ஆசீர்வதியும். அவருடைய காதல் உண்மையாக இருக்கும் பட்சம், நேர்மையாக இருக்கும் பட்சம், உமது மகனின் காதல் நல்வழிப்பட்டு மகன் விரும்பும் பெண்ணுடன் திருமணமாகி நற்தம்பதிகளாய் அவர்கள் வாழ ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். என்ன மன்னிச்சிருங்க. ஏன்? நான் உங்களை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியும் நீங்க இவ்வளோ பொறுமையா எனக்காக ப்ரே பண்ணிருக்கீங்களே. உங்களை லவ் பண்றதுக்கு எனக்கு அருகதே இல்லைங்க. இப்பாவது புத்தி வந்துச்சு. ஆனா நீங்க எனக்காக உருகி ப்ரே பண்ணிருக்கீங்க. அந்த பிரேயர் நிறைவேறாம போனா உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதனால நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காவது நான் உங்களை லவ் பண்ணி தாங்க ஆகணும். காலையில 5 நிமிஷம் தாண்டி லேட்டு, அதுக்கு போய் சூப்பர்வைசர் அப்படி திட்டுறான். ஆளும் மூஞ்சும் மூவர கட்டு. இது என்ன புதுசா? உன்னையும் அப்படிதான் திட்டுறானா அவன்? என்னெல்லாம் திட்ட மாட்டான். ஐயோ, ஓய் தண்ணிக்கண்ணு, என்ன தேடுற? என்னோட போனை காணுங்க. கேட்டது நானு. ஏங்க ரொம்ப ஒஸ்டான போனுங்க. சைனா செல்லு தானே? சைனா செல்லா இருந்தாலும் என் மைனாவை போட்டோ பிடிச்ச செல்லுங்க. ப்ளீஸுங்க, யாராவது எடுத்திருந்தா திருப்பி கொடுத்துருங்க. போன் வேணாலும் வச்சுங்க, அதுல இருக்க மெமரி கார்டு மட்டும் கொடுத்துருங்க. ஏன்? அதுலதான் மைனா போட்டோ இருக்கு. அதோட மெயினான போட்டோ எல்லாம் இருக்குங்க. அப்படி என்ன மெயினான போட்டோ? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. அப்ப போன் எங்க இருக்குன்னு எங்களாலயும் சொல்ல முடியாது. ஐயோ அதுக்கு இல்லைங்க, இங்க வாங்க. அட வாங்க. பாத்துடி காது கட்சித்தோட எடுத்துட்டு போறான். ஏங்க கம்முனு இருங்க. நீங்க கேளுங்க. அடச்சி கருமு கருமு கருமு. அப்படி என்ன தாண்டி சொன்னா? ஏய், அவன் Dress இல்லாம குளிச்சத அவனே வீடியோ எடுத்து வச்சிருக்கான். கன்றாவி, இது வேற இனிமேல் வாட்ஸ்அப்ல சுத்தம். அத நம்ம எல்லாம் பார்த்துட்டு அவன் கற்புக்கு கலங்கம் ஆயிடும். எத்தனை குத்துறதுடி? ஒரே ஒரு வாட்டி பார்த்து தந்துறேன். வாய் முடி பக்கி. போன் எல்லாம் இல்ல. ஏங்க இங்க தாங்க எங்கயாவது இருக்கும். ப்ளீஸ் யாரா போன் இருந்தா கொடுங்களேன். என் நம்பருக்கு ஒரு போன் பண்ணி பார்க்கறேன். ஐயா இல்ல டச் ஸ்கிரீனே இல்லங்க. ஏங்க உங்க போன் கொடுங்களேன். அட என் phone. ஒரு போன் பண்ணி தரேங்க, தின்ன மாட்டேன். என்னாச்சு? ஒண்ணு இல்லங்க, சுவிட்ச் ஆஃப் வருது. தேங்க்ஸ்ங்க. போனை கொடு. சுவிட்ச் ஆஃபா? இருக்கட்டும் விட்டுருங்க. ரிங் போகுதே. அப்படிங்களா? என்னடி பாமாட்ட நெளியறா? நான் போட்டு போகலையே. இப்ப போகுது. இப்போ நீங்க பேட்டரி காலி போகுது, விடுங்க. பரவாயில்ல, நாங்க சார்ஜ் போட்டுக்கிறோம். நான் ஏன் பேட்டரி சொன்னீங்க? நான் வந்துச்சுங்க. என் போன் வண்டில தாங்க விட்டேன், நான் போய் எடுத்துக்கிறேன். இல்ல நீங்க இல்ல, முதல்ல நான் போன் கட் பண்ணுங்க. பண்ணிறேன். ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் என் போன் வண்டில இருக்கு சொல்றீங்க. போன் எங்க ஓடுறீங்க? ஏய் தண்ணிக்கண்ணே நில்லு. ஹலோ. ஏய் தண்ணிக்கண்ணே நில்லு. நில்லு தண்ணிக்கண்ணே. ஏய் எக்ஸ்போர்ட் போறேன் பாடி உனக்கு கேட்டு. பஸ்
எப்பவும் போன அங்கதான் வைப்பியா? ஒரு சேஃப்டிக்கு. சேஃப்டிக்கா? போன நெஞ்சு பக்கத்துல வச்சாலே ஆபத்துன்றா. நீ என்னடா அதுவும் சைனா பீஸ் அங்க வச்சிருக்கிற? ஏன் பாஸ்? சைனா பீஸ் சூடாச்சுன்னா வெடிச்சிடும் தெரியும்ல? பாத்துக்க. அப்புறம் யாருக்கிட்ட நம்பர் வாங்கியும் ரோஜன் நிலமா போயிடும். பாஸ் டேய் போன சொன்னேன்டா. ஹலோ, நான் தாங்க தக்ஷணா பேசுறேன். யாரு? உங்க லவ்வர் தக்ஷணாங்க. ஓ, இவன் ஒருத்தன் லூசு பையன். சம்பாதிக்கிறதுல பாதியை குடிச்சி அழிச்சிடுறேன், மீதியும் உனக்கு சோப்பும் சாம்பு வாங்குறதுக்கு சரியாயிருது. இந்த நாத்தம் முடிச்ச வேலையை விடியானா கேக்குறியா? விட்டுட்டு என்ன கலெக்டர் உத்தியோகத்துக்கு போக சொல்றியா? ஏய், இந்த நாத்தம் முடிச்ச வேலையை பார்த்து தான் 2 பொட்டை பிள்ளைய வளர்த்து எடுத்திருக்கேன். அதை விட மல்லிகை வாங்கி வச்சிருக்கேன். ரொமான்ஸ் நிறுத்து. ரொமான்ஸ் பண்ணதுனால தானடி அவளே வந்தா. உடல் கப்பு போக குடிப்பு வந்தான் மனித பா. ஜாதி. ஒருத்தர் சும்மா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றான். நான் கேளுப்பா. யாரா நீ? என்னடா வேணும் உனக்கு? உங்க அப்பா மாதிரி குரல் மாத்தி பேசினா நான் பயந்துருவேனா? அவ அப்பன் தான்டா பேசுறேன். மாமா எப்படி இருக்கீங்க? உனக்கெல்லாம் இப்ப தெரியாதுடா. நீ ஒரு பொண்ணை பெத்து 20 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்து பாடுறா, அப்ப தெரியும். அது என்ன பொண்ணு பெத்தவங்க எல்லாம் இதே சொல்றீங்க? பொண்ணு பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்தீங்கன்னா அது உங்க கடமை. அதுவும் 20 வயசு வரைக்கும் தான். அதுக்கு மேல 60-70 வருஷம் நாங்க தானே பாத்துக்கிறோம். ஆமால்ல, 60-70 வருஷம் நாம தான் பாத்துக்கிறோம். நீ சொல்றதும் கரெக்டான பாயிண்ட் பா. போன் கொடுப்பா. அவன் அதட்டி கேளுனா அவன் சொல்றதுக்குலாம் ஆமா போட்டுருக்கிற. இந்த பார், நீ இன்னைக்கு எனக்கு 32 தடவை ஃபோன் பண்ணிருக்க. நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வை, அடுத்த நிமிஷமே நீ உள்ளதான். தேவையில்லாம ஃபோன் பண்ணாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி, என் மேல லவ்வே வராதான்னு சொன்னீங்க. அது ஏன் சொல்லுங்க? இனிமே ஃபோன் பண்ண மாட்டேன். உண்மையில இல்ல, எவன் மேலயும் எனக்கு லவ் வராது. அதையே காதல்ங்கிற வார்த்தையே எனக்கு பிடிக்காது. அது ஒரு பித்தலாட்டம், ஏமாத்து வேலை. அந்த வார்த்தையை கேட்டாலே சரி முண்டோ. இன்னொரு வார்த்தை காதல் பத்தி தப்பா பேசுனேன். எப்படி தெரியும் உனக்கு காதல் பத்தி? நான்லாம் காதலுக்காக உயிரே கொடுப்பேன். உன்ன மாதிரி ஒரு ஜடத்தை போய் லவ் பண்ண பாரு. வெயிட் ஃபார். அம்மா ஒரு நிமிஷம்மா. யாரோ ஒரு பையன் உனக்கு போன்ல டார்ச்சர் கொடுக்குறான்னு சொன்னேன்ல, அவனுக்கு இப்ப போனை போடு. நான் புடின்னு பிடிக்கிறேன். நீயே பிடிச்சதியா? என்ன மன்னிச்சிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ண கோவத்துல அப்படி பண்ணிட்டேங்க. என்ன நினைச்சா எனக்கே மேல வெறுப்பா இருக்குங்க. இப்படி எல்லாம் சொல்லுவேன் நினைச்சிங்களா? உங்களை பார்த்தா அடுத்த நிமிஷமே கிஸ் அடிக்கணும் தான் தோணிச்சு தெரியுமா? சமயம் கடிச்சதை அடிச்சிட்டேன். கட்டிய போற பொண்ணு முத்தம் கொடுக்கல, என்னங்க தப்பு? நீங்களே சொல்லுங்க. Hi bro. Hey, I'm Christopher from France. What's your name? I'm Dakshina. Nice to meet you. இருந்துட்டு போட்டோம். Can you take a picture of us? எப்படி வாங்க. சரிங்க. So sweet of you. Very nice. Thank you very much. Okay. No. No other பொம்பளை கட்டி பிடிச்சிங்க. Only lovers. No other. is she your lover? Lovers. Oh, so beautiful. What's her name? Name. வேணி. தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் நபர். அதுக்குள்ள காதல் கசந்துருச்சா? தம்பி போனே பேச மாட்டேன்ற. ஒன்னு புரிஞ்சுக்க தாப்போசி. கல்லால் அடிபட்ட நாயை விட காதலால் அடிபட்ட உன்ன மாதிரி பசங்க தான் அதிகம். காதலுங்கிறது வண்டி டயர் மாதிரி. பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஸ்டெப்னியை மாட்டிட்டு போயிட்டே இருக்கணும். சூப்பர் சார். நான் உங்க கம்பெனிக்கு 6 வருஷமா தண்ணி சப்ளை பண்றேன். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இல்ல. திஸ் இஸ் மெடிக்கல் மிராக்கிள். அன்பிலீவபிள். ஃப்ளோர் பூரா தண்ணியா போகுது முருகன். சார், அது வேற எங்கயாவது கொஞ்சம் மழை தண்ணியா இருக்க போகுது. நல்லா பாருங்க. என்னன்னா என் சொந்த கற்பனையா? தண்ணியோட நீங்க அரை மணி நேரத்துல இருக்கணும். சார், ரொம்ப டைட் பண்றேன். டேய், முட்டி செத்து போச்சா? வாடா. ஐயோ. நான் சொல்லல இதுல ஏதாவது உள்நாட்டு சதி இருக்குன்னு. சூப்பர் சார். போட்டா உள்ள கேனோட அடியில விழும். அது லாஜிக். இதுல கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லையா? இங்க பாருங்க, எல்லா கண்ணையும் கத்தி வச்சு வயித்துல குத்தி கொலை பண்ண மாதிரி வரிசையா ஓட்ட போட்டுக்கிறாங்க. யாரோ வேணும்னு ஓட்டப்பட்ட மாதிரி இருக்கு. கரெக்டா சொன்னமா? யார் இதை பண்ணதுன்னு நீங்களே சொல்லிட்டா விட்டுருவேன். இல்ல காலி ஒரு நாராயணன் கிட்ட சொல்லி தகுடு தடவி வச்சிருவேன்.